ஜம்மு காஷ்மீர் சட்டசபை தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு இன்று தொடங்கியுள்ளது. வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்து வருகிறார்கள். ஜம்மு காஷ்மீரில் கடந்த 2014ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற்றது. தேர்தலுக்கு பின்னர் மெகபூபா முப்தி தலைமையிலான மக்கள் ஜனநாயக கட்சி மற்றும் பாஜக கூட்டணி ஆட்சி அமைத்தது. ஆனால் 2018ஆம் ஆண்டு கூட்டணியில் இருந்து பாஜக விலகியதையடுத்து ஆளுநர் ஆட்சி அமலுக்கு வந்தது. பின்னர் 2019ஆம் ஆண்டு ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்டு வந்த சிறப்பு அந்தஸ்தை மத்திய அரசு ரத்து செய்தது. மேலும் ஜம்மு காஷ்மீர் சட்டசபையுடன் கூடிய யூனியன் பிரதேசமாகவும் லடாக் சட்டசபை இல்லாத யூனியன் பிரதேசமாகவும் பிரிக்கப்பட்டது. இந்த நிலையில் உச்சநீதிமன்ற தேர்தல் நடத்த உத்தரவிட்ட நிலையில் ஜம்மு காஷ்மீரில் 3 கட்டமாக தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்தது. அதன்படி 24 தொகுதிகளுக்கான முதற்கட்ட தேர்தல் இன்று நடைபெற்று வருகிறது. ஜம்முவில் 8 தொகுதிகளுக்கும் காஷ்மீரில் 16 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெற்று வருகிறது. 3276 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் நடைபெற்று வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களது வாக்கை பதிவு செய்து வருகின்றனர். ஜம்மு காஷ்மீர் சட்டசபை தேர்தலுக்கான முதல் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று வரும் நிலையில் பொதுமக்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் ஓட்டுப்பதிவு நடைபெறும் தொகுதிகளில் உள்ள அனைவரும் அதிக அளவில் வாக்களித்து ஜனநாயகத்தின் திருவிழாவை வலுப்படுத்துமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். குறிப்பாக முதல் முறை வாக்காளர்கள் தங்கள் ஓட்டுரிமையை பயன்படுத்துமாறு பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டுள்ளார்.